தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி எங்கே? அண்ணாமலை போட்ட ஒரு அறிக்கை தாவேகா அரசுக்கு முதல் பெரிய நெருக்கடியா மாறிடுச்சு. தமிழக அரசியலில் தற்போது விவசாயிகள் தொடர்பான ஒரு விவகாரம் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. தேர்தல் நேரத்தில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் கூட்டுறவு பயிர் கட்டணங்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது 75,000 ரூபாய் வரையிலான கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனால் பல விவசாயிகள் அதிருப்தியில் இருப்பதாகவும் சில இடங்களில் போராட்டங்களும் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவாகரத்தை முன்வைத்து விசி லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை கடும் விமர்சனம் செய்துள்ளார். அரசு தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் கடன்களை நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பது கவலைக்குரியது என்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரங்களில் மட்டுமல்லாமல் விவசாயிகள் மத்தியில் முக்கிய பேச்சு பொருளாக மாறியுள்ளது. அரசு இதற்கு என்ன பதில் அளிக்கப் போகிறது? வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படுமா என்ற கேள்விகள் தற்போது எழுந்து வருகிறது. தேர்தல் வாக்குறுதிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டுமா? இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.